3BHK படம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இது வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே நம்ம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருப்போம். கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டரா, நல்ல மோட்டிவேஷனலா, நல்ல ஒரு வாழ்க்கை பாடமா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. குறிப்பா யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற கனவோட ஓடிட்டு இருக்காங்களோ அவங்க லைஃப் வந்து அப்படியே பிரதிபலிக்கிற விதமா இந்த படம் வந்து நல்ல விதத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எப்பா இது ஏன் கதையாச்சு, எப்படி நீங்க என்ன கேட்காம படமா எடுத்து என்கிட்டயே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டர் ஸ்ரீகணேஷ் மேல கேஸ் போடலாம் அப்படின்ற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே படமா பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் வந்து சொல்லவே வேணாம். சரத்குமார் சாரும் சரி, சித்தார்த்தும் சரி பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா நம்ம சித்தார்த், அப்பா நான் தோனி ஃபேன்பா அப்படின்னு சொல்றது ஒரு தோனி ஃபேனை எனக்கு ரொம்ப பர்சனலா ரொம்பவும் பிடிச்சி போயிடுச்சு. ஸோ நீங்க இந்த வீக்கெண்ட்ல ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிறைய பேருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாடமாவும் அமையும். கூடவே படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன்ஸை நீங்க என்கிட்ட ஷேர் பண்றதுக்கு மறக்காதீங்க.